ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்விஸ்டட் டெம்போ திரும்ப சரி பண்ணிட்டோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்லாம் இவன் வந்து பயங்கரமாக எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து டிப்பு காணாமல் போயிடுச்சு, அந்த ஸ்பின் ட்ராக் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்புறமா இப்போ திரும்ப வந்து நான் வந்து புதுசாக ஒன்று பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட்டை போட்டு, இது ஆக்சுவலாக இந்த கேட்ரேஜ்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டியாக பால் கோலி. ஸோ அதுங்க. ஆனால் இது வந்து நார்மல் கிடையாது, ஆக்டைன் கேட்ரேஜ் இருக்கும். அது ஆக்டைன் கேட்ரேஜ்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு சின்ன கேட்ரேஜ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் சின்னதாக ஒரு கோலி இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக இந்த நடுவில் போட்டு ஃபேக் கிக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒன்றும் கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்குது. என்னால் கொஞ்சம் நல்லா ஸ்டெமினா போனதோட மெயின்டைன் பண்ணோன்னு நம்புகிறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் அக்யூரசி கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு கரெக்டாக சென்டரில் மாட்டாமல் லைட்டாக இப்படி திரும்பி இருக்கும். அது இப்போ பார்த்துங்க, நான் ஒரு லான்ச் விட்டு பார்க்குறேன் பாருங்கள். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நான் கூட ஒரு லான்ச் கூட உள்ள இப்போ தான் ஃபஸ்ட் லான்ச் விட போகிறேன். 3, 2, 1 தேடி சொல்லி இங்கே பார்த்துங்க, நம்ம பழைய டெம்போ வந்துட்டான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அக்யூரசி, அந்த கோலி வந்து ஒரு 100% இல்லாமல் ஒரு 95% இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அட்டாக் கூட எடுப்பான்னு நினைக்கிறேங்க. சைடில் அந்த இது படம் இதோ பாருங்கள், கொஞ்சம் வேகமாக எடுக்கும்போது இப்படி படம்போது டெக்குன்னு அட்டாக் எடுக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், சும்மா ஒரு லான்ச் விட்டு இப்போ எவ்வளோ நேரம் சுற்றுறான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு ஸ்டாப் வாட்ச் மாதிரி எதுவும் இல்லை, அதனால் இப்போ பயங்கரமான ஒரு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். கரெக்டாக நம்ம வீடியோ 2 நிமிஷம் வர வரைக்கும் இவனை வெயிட் பண்ண வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு லான்ச் விட்டு பார்ப்போம். பாருங்கள், அந்த டிசைன் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. சரி விடுங்க, அப்படியே இப்படி சுத்தம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். சரி இருங்க, நம்ம ஒரு 50 கயிறா 3, 2, 1 நெத்திடி. ஓகே கைஸ், கரெக்டாக 2 கூட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் சுற்றுதுன்றதை பார்ப்போம். நிறைய நேரம் சுற்றுனா கொஞ்சம் நல்லது தான். ஒரு ஃபஸ்ட்லாம் ஒரு 1 minute 50 செகண்ட் அப்படி தான் சுற்றும். ஒரு 2 minutes சில வாட்டி சுற்றும். சில வாட்டி பார்த்தா ஒரு 40 செகண்டில் அவுட் ஆயிரும். ஸோ இந்த வாட்டி இப்போ வந்து எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம் சுற்ற போகிறான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணிக்கினே இருப்போம். நம்மளோட இது வந்துடும். கைஸ், இப்போ வந்து கரெக்டாக 47 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 48, 50 வந்துருக்கு. 50 செகண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஸ்டெமினா போக ஆரம்பிச்சிச்சு நம்ம இவனுக்கு டெம்போவுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபேஸ் போல்டு ஒன்று ஒட்டினோங்க, ஃபேஸ் போல்ட் ஸ்டிக்கர் ஏதாவது வந்தால் ஒட்டணும். காமெடியாக இருக்குது, கேவலமாக இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி. இவனுக்காச்சும் இங்கே எல்ராகவுக்கு பாருங்கள், இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஆனால் பச்சை கலர் நல்லா தான் இருக்கும். இது பாருங்கள், ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ டைம் வந்து 1 minute 20 seconds ஆக போகுது. ஸோ பழைய டெம்போ வந்து அந்த கோலி கரெக்டாக இருக்கும், பெருசாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இந்த குட்டி கோலி மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 minutes 30 seconds அப்படியே சுற்றும். இப்போ நிற்க போகுது 37 கைஸ். ஸோ 1 நிமிஷம் 37 செகண்ட், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 40 செகண்ட் சுற்றுது. ஸோ இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேப்ளேட் தான். நம்ம சும்மா ஒரு பேப்ளேட் எடுத்து விட்டு பார்ப்போம். லியோனு யாராவது ஏறா, நான் நார்மல் சைஸ்க்கு வச்சுப்போம். அதெல்லாம் ஓகே காமிச்சிட்டல விடு. 3, 2, 1 தேடி சரி. இங்கே பாருங்கள், இவன் வந்து பர்ஃபெக்டாக இப்படி சுற்றுறான் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம டெம்போ வந்து அந்த மாதிரிலாம் சுற்றாது, ரொம்ப சென்டராகவே ஸ்லோவாக போவான். ஏன்னா சென்டரே பார்ப்பான், சென்டர்லேயே நிற்கணும்னு பார்ப்பான். இப்போ பாருங்கள், நம்ம அடித்தா கூட ஆனால் என்னன்னு தெரில, இவன் அவர் ரொம்ப உளறிடுறேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது இந்த டார்க் புல் முன்னாடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஒரு அட்டாக் டைப் வெறியில் வந்து அடித்தானா பறந்துடுவான். ஆனால் நம்ம டெம்போ அடித்தா பறக்காமல் கொஞ்சம் இப்படி சைடாக போய் இப்படி சறுக்கிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணோம், ஃபஸ்ட்லாம் பண்ணோம், இப்போலாம் பண்ணுறது இல்லைன்னு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குன்றதை விட அந்த கோலி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், லேட்டாக தான் டார்க் புல்லை விட்ருக்கான். இருந்தாலும் நம்மளோட ட்விஸ்டட் டெம்போ தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து
ஐயோ அது எல்ராக வேணாண்டா, வெளியே போயிடும். எல்ராக வேணாம். அவங்க சுற்றுறா. ஓ 2 பேரும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் வச்சு அப்புறமா ஒரு இவங்க இல்லை இவனோட எல்ராக கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே, இவனை விடு. யாரையா விட்றா டக்குன்னு எடுத்து. 3 அப்படியே விடும் போதே அப்படியே இங்கே பாருங்க சிலை ஆயிட்டாங்க நம்ம வேல்வெடு. இவன் வந்து ஒழுங்காகவே விடல கைஸ். நம்ம பேக்ஸஸ் பொறுமையாக சுற்றுறான். இந்த டிப்பு வேறு அவுறுது. ஓகே பக்காவாக சுற்றுது. ஓ அடிக்கலாம். இங்கே பாருங்க சொன்னல, இதுவே மற்ற வேல்டாக இருந்தால் பறந்துருக்கோம். நம்ம இது பாருங்கள் லைட்டாக பேலன்ஸ் பண்ணுங்க. ஸ்டெமினாவும் மெயின்டைன் பண்ணுது. இது ஆக்சுவலாக 2வது லான்ச்சா, அதனால் அவுட் ஆகிற மாதிரி இருக்கான். பார்த்தீங்களா வெளியவே போகுது. அந்த கோலி வச்சு சறுக்கிட்டு வரோம் சொன்னல, சறுக்கிட்டு வந்துருக்குது. நான் கூட வெளியே போகணும்னு நினச்சேன், வெளியே போகல. அதேமாதிரி இது லாஸ்ட்டாக கொஞ்சம் இப்போ ஒரு மோட்டர் இருக்க மாதிரி லாஸ்ட்டாக இங்கே பாருங்க ரொம்ப நேரம் சுற்றுவான். ஸ்டெமினா போகாமல் இருக்கும் போதும் இங்கே பார்த்தீங்களா. இதுவே கொஞ்சம் இதுக்கு அதிகமான ஸ்பின்னை தரோம். ஆனால் மற்ற பேரோட அடிச்சுன்னா அது எதுவும் இருக்காது. சரி ஓகேவா, 3 2 1 நெத்திடி. ஓ இருறா ப்ரிப்பேர்ட். நான் வேறு இந்த வேர்டு ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இது இல்லைன்னு நினைக்கிறேன். இருடா நான் இந்த டெக்னிக்லாம் வர மறந்துட்டேன். எப்படி விடுவோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறான். நான் ஃபஸ்ட்லாம் டெம்போ சமாளிப்பான். நான் கரெக்டாக அதை லான்ச் விடுவேன். இப்போலாம் எப்படி பண்ணணும்னு மறந்து போச்சு. அந்தளவுக்கு என்னது ஃபைனல் சர்வேவா? அது ஸ்டெமினா இல்லைன்ட்டு இப்போ ஊந்துருக்கான். ஃபைனல் சர்வே கிடையாது. சரி ஓகே காலியாயிட்டான். இரு நான் ஒன்றரை அப்படியே லான்ச் விட்றேன். டெம்போக்கு ஸ்டெமினா இல்லை, ஒன்றரை வாட்டி விடுவோம். பறக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ அவனே பறந்துட்டாங்க. ரொம்ப நேரம் சுற்றுறாங்க பேப்ளேடு. சரி லாஸ்ட்டாக ஏதோ ஒரு பேப்ளேடு முடிச்சுக்கலாம். பாருங்க இது சுற்றுறது அப்படியே பார்த்துனே இருக்கலாங்க. நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட இப்படி ஒரிஜினல் ரியல் லைஃப்லேருந்து மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி டைம் லாப்ஸ் மாதிரி இப்படி வேகமாக சுற்றி ரைட்டு அதை எப்படி சொல்கிறது, ரைட் டைரெக்ஷனில் இப்படி வேகமாக சுற்றினே இருக்கும். டேய் ரைட் டைரெக்ஷனில் வேகமாக சுற்றி அப்படியே லெஃப்ட் எடுக்கும். செம்மையாக இருக்கும் அதை பார்க்கும் போது. இப்போ கூட பாருங்கள், இப்போ ஸ்பீடு இல்லை அதனால் பார்க்க நல்லா இல்லை, ஆனால் செம்மையாக இருக்கும் ஐஸ். இருங்க நிற்கிற வரைக்கும் பார்ப்போம். இப்போது இருடா ரெடி ஆகலடா. ஓகே 3 டக்குனோம் 3 2 1 தேடி சொல்லி ரெடி. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபேஸ் போல் ஸ்டிக்கரை ஒட்டணுங்க. செம்ம கேவலமாக இருக்குது நம்மளோட இவனை பார்க்க, டெம்போவை பார்க்க. நார்மல் ஒயிட் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி கிரே கலராக ஒரு மாதிரி அங்கங்கே கருப்பாக இருக்குது. ஃபேஸ் போல் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இவன் தான் ஜெயிக்க போகிறான், டெம்போ தான் ஜெயிக்கிறான். இருங்க பார்ப்போம். இந்த பேட்டில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இந்த டெம்போ கூட போடுற பேட்டெலாம் எப்போதுமே இந்த மற்ற பேரோட தோத்துச்சுன்னா எப்போதும் அந்த இருக்க பேர்லாம் எடுத்துருவேன். ஆனால் இவனை மட்டும் எடுக்கவே மனசு வராது. அப்படியே சுற்றும் போது செம்மையாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போது இவனுக்கு ஒழுங்காக விடவே தெரில. இப்போ பாருங்கள் 2 பேரோட ஒரே சமயத்தில் விடு. ஏய் இருறா நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். லியோனும் கரெக்டான 2 பேரும் கரெக்டான பவரில் விட்டுருவேன். ஒருவேளை இவன்லாம் அதோ இப்போ பாருங்கள் இப்போ லியோன் பறக்க விட்றான். ஒருவேளை லான்ச்சிங் பாரு. சரி அந்த லான்ச்சர் எடுத்துக்கோ. இந்த வச்சுக்கோ. வா இப்போ போடுவோம். 3 2 1 நெத்தியடி சொல்லி. அப்படியா? சரி ஓகே. பவர்லாம் இல்லைடா, இது ஒரு மாரி இது டக்குன்னு இழுத்துற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சுற்றுது, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, கை வலிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள்
இது இப்படி இருக்கா. ஆனால் அந்த லான்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் சுற்றிட்டு இப்படி எடுக்கிற வரைக்கும் கூட அது சுற்றலை. சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த பேப்ளேட் வச்சு நிறைய பேர் கூட சண்டை போட்டு பார்க்கலாம். இல்லை ஏன்னா நம்ம இவன் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான், நம்ம கையில் தொடும் போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பேர்டை வச்சு இங்கே பாருங்கள், சொன்னல ஸ்டிக்கர் ஒட்டி ஆகணும், இந்த ஃபேஸ் போல்ட்டு பாருங்கள் மேலே. ஸோ பை கைஸ், பாய்.